ஹாய் பிரைஸ் அலாட் கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் மார்க்கு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் நமக்கு இப்படியாக சொல்லப்படுது. பலவானை முந்தி கட்டினால் ஒழிய ஒருவனும் பலவன் வீட்டுக்குள் புகுந்து அவன் உடைமைகளை கொள்ளையிடக்கூடாது. கட்டினால் ஒழிய அவன் வீட்டை கொள்ளையிடுவான். அதாவது ஏசப்போட வார்த்தைக்கான தேசப்பா சொல்கிறார், நீங்கள் பலவானை முந்தி கட்டுங்கள். பிசாசு உங்களுக்கு விரோதமாக இருக்கிற பிசாசை நீங்கள் முந்தி கட்டுங்க. நீங்கள் அவனை முந்தி கட்டலைன்னா அவன் உங்களை மேற்கொள்ளுவான். அதாவது அவன் உங்களை மேற்கொண்டு உங்கள் வாழ்க்கையை சீரழிச்சிடுவான். நீங்கள் ஒரு நாள் பயப்பட அவனை முந்தி கட்டுங்க. நீங்கள் முந்தி கட்டும்போது நிச்சயமாக நீங்கள் ஜெயிப்பீங்க. ஒரு நாள் உங்களுக்கு ரொம்ப பிசாசுக்கு நீங்கள் பயப்படாதீங்க. நான் சர்வ வல்லம தேவன், உங்களோட தேவன். நீங்கள் ஒரு நாள் பயப்படாதீங்க. நான் சர்பங்களையும் தேளுகளையும் மிதித்த சத்துருவின் சகல வல்லமைகளை மேற்கொண்ட சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பு பாலசிங்கத்தை வலு சர்பத்தை மிதித்தேன். எப்படியாப்பட்ட பிசாசை என்னால் ஜெயிக்க முடியும்? எப்படியாப்பட்ட பிசாசை அதை என்னால் துரத்த முடியும்? 6000 பிசாசு இந்த லேகின் பிசாசை ஒரே வாரத்தில் நான் துரத்துனேன். அப்படியாப்பட்ட சர்வ வல்ல தேவன் உங்களோட கூட இருக்கேன். அப்படி இருக்கும்போது என்னுடைய பிள்ளையா நீங்கள் இருக்கும்போது எதுக்கு நீங்கள் பிசாசை பார்த்து பயப்படுறீங்க? பிசாசு போல கண்டையா பயப்படுறீங்க? மந்திரத்தை கண்டையா பயப்படுறீங்க? பில்லி சுனியத்தை கண்டையா பயப்படுறீங்க? ஒரு நாள் நீங்கள் பயப்படாதீங்க. நான் உங்களோட கூட இருப்பேன். நிச்சயமாக நீங்கள் எந்த பிசாசு கண்டு பயப்படாதுன்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை கண்ணை கடந்து வருது. இன்றைக்கி நம்ம வாழ்க்கை சரி, அநேக பேர் வாழ்க்கை பிசாசை கண்டு பயப்படுறாங்க. பிசாசு போடுறதுக்கு கண்டு பயப்படுறாங்க. பில்லி சூனிய மதத்தை கண்டு பயப்படுறாங்க. நீங்கள் ஒரு நாள் பயப்படாதீங்க. உங்களுக்கு ரொம்ப உருவப்பட எந்த ஒரு ஆயுதம் வாய்க்காத போங்க. ரொம்ப என்னதான் எம்மா சரி, அது ஒரு நாள் வாய்க்காது. நீங்கள் ஒன்று பலவானை முந்தி கட்டுங்க. உங்களுக்கு ரொம்ப பிசாசை நீங்கள் முந்தி கட்டுங்க. நீங்கள் முந்தி கட்டும்போது நிச்சயமாக அவனை ஜெயிக்க முடியும். நீங்கள் முந்தி கட்டினா நிச்சயமாக உங்களை மேற்கொள்ளுவான். அப்படி மேற்கொள்ளலாம் தான் அவன் பிசாசை பயப்படுறான். அவனுக்கு ஒரு நாள் நீங்கள் இடம் கொடுக்கவே கூடாது. வேதம் சொல்லுது, யாக்கோபு விரோதமாக மந்திரம் இல்லை, இஸ்ரவேலை குறி சொல்வதும் இல்லை. யாக்கோபு மந்திரம் இல்லை, இஸ்ரவேலை குறி சொல்வது எப்படி? எப்பவுமே யாக்கோபு அதாவது எப்பவுமே யாக்கோபு ஜபத்தில் இருப்பார். எனி டைமும் கர்த்தரை துதிச்சுனே இருப்பார். அதனால எந்த மந்திரமும் அவர் நெருங்க முடியும். துதிக்கிற இடத்துல எந்த பிசாசும் நிற்க முடியாது. நீங்கள் எப்பவுமே துதிச்சுனே இருங்க. கர்த்தரை அவரோட பரிசுத்தாவை கேளுங்க. அவரோட அக்னியை நீங்கள் கேளுங்க. அவரோட வல்லமையை கேளுங்க. அந்த பரிசுத்தாவி உங்களுக்கு வரும்போது, நிறைவானவர் உங்களுக்குள்ளே வரும்போது குறைவெல்லாம் உங்களுக்கு ஓடி போயிடும். அது நீங்கள் கர்த்தரை நீங்கள் எப்பவுமே கர்த்தருக்கு நீங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படியும் போது தான் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு பெற முடியும். நீங்கள் பிசாசுக்கு கண்டு ஒரு நாள் பயப்படாதீங்க. எந்த பிசாசுக்கு நீங்கள் கண்டு பயப்படாதீங்க. ஏன்னா கர்த்தர் எப்படியாப்பட்ட பிசாசு ஜெயிக்கிற சர்வ வல்லம் உள்ளது. நம்ம தகப்பன் ஏசப்பா ஒரு நாள் நம்மளை கைவிட மாட்டார். நம்ம தகப்பன் அப்படியாப்பட்ட சர்வ வல்லம் உள்ள தேவன், அக்கடி உள்ள தேவன். அப்படியாப்பட்ட தேவன் நம்மளோட குடும்பம் நம்பியாக பயப்படணும். நீங்கள் ஒரு நாள் பிசாசு கண்டு போயிடாதீங்க. உங்களுக்கு விரமா எப்படியாப்பட்ட மந்திரத்துக்கு நீங்கள் பயப்படாதீங்க. ஒன்று நீங்கள் கர்த்தரை கீழ்ப்படிங்க. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. அவனை எதிர்த்து நில்லுங்க. நீங்கள் பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களோட கூட இருப்பார். நீங்கள் முதல்ல அவனை முந்தி கட்டுங்க. நீங்கள் எப்போவுமே ஜபத்தில் இருங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பைபிள் வாசிங்க. உங்களால் ஜெபிக்க முடியல எப்போவுமே கர்த்தர் நீங்கள் சோத்திரிச்சுன்னு இருங்க. துதிச்சுனே கர்த்தர் அவர் உங்கள் நாவில் அவர் கர்த்தரை துதிச்சுனே இருங்க. துதிக்கிறதுல நிச்சயமாக இருக்க மாட்டோம். உங்கள்கிட்ட ஓடி போயிடுவான். எந்த பிசாசுக்கு நீங்கள் பயந்தீங்களோ அதே பிசாசை நீங்கள் ஜெயிக்கும்படி கர்த்தர் உங்களுக்கு கிருபை கொடுப்பாரு. நீங்கள் ஒரு நாள் பிசாசுக்கு போயிடாதீங்க. கர்த்தர் உங்களோட கூட பலவானை முந்தி கட்டுங்க. அவனை முதல்ல முந்தி கட்டுங்க. உங்களை மேற்கொள்ளாதபடி அவனை நீங்கள் முந்தி கட்டுங்க. அப்படி நீங்கள் முந்தி கட்டலைன்னா அவங்கள மேற்கொள்ளும். உங்கள் வாழ்க்கையை நாசமாக. நீங்கள் ஜெபிக்காமல், நீங்கள் துதிக்காமல், எப்போவுமே நீங்கள் அவனை பார்த்து பயந்துனே இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் தோல்வி தான் வரும். அவனை கண்டு பயப்படாது. கர்த்தர் உங்களோட கூட இருப்பார். பலவானை முந்தி கட்டு கர்த்தர் உங்களோட கொடுப்பாரு. எப்படியாப்பட்ட பிசாசு உங்களுக்கு விரோதமாக எழும்ப முடியாது. கர்த்தர் உங்களோட கூட இருப்பார். நீங்கள் ஜெபிங்க, பைபிள் வாசிங்க, கர்த்தர் உங்களோட இருப்பார். ஆமென்.